இந்த 3 கொஷின்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருக்கும். வாங்க பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா Q&A பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு 3 கொஷின்ஸ் வந்திருந்தது. ஃபஸ்ட்டு வந்து ராஜலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க வந்து, ஹாய் தாரா, நீங்கள் எந்த ஊர், நெக்ஸ்ட் பேபி அண்ட் யூடியூப் அட் த சேம் டைம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, எடிட்டிங்க்கு என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க, வாட் மேட் யூ டு கிரியேட் கண்டென்ட்ஸ் இன் யூடியூப், டு யூ ஃபேமிலி சப்போர்ட் யுவர் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லிட்டு பெரிய கொஷினாக அவங்க நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எந்த ஊருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து என்னோடய நேட்டிவ் வந்து திண்டுக்கல் தான், நான் அங்கே தான் வந்து இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பேபி அண்ட் யூடியூப் அட் த சேம் டைம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் வந்து சின்ன வயசுலேருந்தே, அதாவது அவன் பிறந்ததுலேருந்தே ஒரு ருட்டீன் மாதிரி அவனுக்கு செட் பண்ண பழக்கிக்கிட்டேன். ஐ மீன் லைக் நைட்டெல்லாம் வந்து அவ்வளோ எழுப்ப மாட்டேன். ஸோ நைட் நல்லா தூங்கிட்டான் அப்படின்னா காலையிலேருந்து ஒரு 10 o'clock வரைக்கும் ஆக்டிவாக இருப்பாங்க. திருப்பி 10 o'clock தூங்க வச்சுடுவேன். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வேக்கிங் விண்டோ அந்த மாதிரிலாம் வச்சு அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ருட்டீன் செட் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இப்போ ஒரு 8.5 months தான் ஆகுது. பட் ஸ்டில் அவங்க நிறைய ரொட்டீனை வந்து பழகிக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் பூப் பண்ணுறது, யூரின் போகிறது கூட அவங்களுக்கு எப்படி பாத்ரூம் போனால் தான் அந்த அளவுக்கு வந்து ஓகேவாக நான் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய பேபி வந்து ரொம்ப சமத்து பேபி. அண்ட் வித் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டோட என்னோடய பேபியுமே சம்டைம்ஸ் தூக்கி வச்சுக்கிட்டு, ஸோ இப்படி எல்லாமே பண்ணி தான் மேனேஜ் பண்ணுறேன். பட் வந்து மேக்ஸிமம் இதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா என்னோடய பேபி ரொம்ப கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து ரொம்ப ஃபஸியாக இருப்பாங்க, அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் என்னோடய பேபி வந்து ரொம்ப சமத்து அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் மை ரீகுட்டி. எடிட்டிங்க்கு என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. VN அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்ஷார்ட் அந்த ஆப், ரெண்டு ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேக்ஸிமம் இது ரெண்டுலேயே வந்து எல்லாமே பண்ணிடுவேன். ஒரு சில விஷயங்கள், ஏதாவது கலர் கிரேடிங் ஆர் டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது எக்ஸ்டர்னல் வேறு ஏதாவது ஆப் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸ்னாப்சீட் இருக்குது, அந்த மாதிரி. சம்டைம்ஸ் வந்து என்னோடய ஃபோன்லேயே வந்து எடிட்டிங், வீடியோ எடிட்டிங்க்கு இருக்குது. ஸோ அதுலேயுமே கூட சில டெக்ஸ்டெல்லாம் நல்லாயிருக்கும், அதுலேயுமே நான் யூஸ் பண்ணுவேன். ஆர் எல்ஸ் க்ரோம்லேருந்து வீடியோ லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து அந்த மாதிரி கூட ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ணுறேன். மேக்ஸிமம் VN அண்ட் இன்ஷார்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் வாட் மேட் யூ டு கிரியேட் கண்டென்ட்ஸ் இன் யூடியூப்னா, ஆக்சுவலி வந்து அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய நாளைக்கு முன்னே எனக்கும் கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகணும்னு ஆசை, நான் சின்ன 2019 எனக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்லிட்டு, நான் வந்து காலேஜ் டைம்லேருந்தே நான் வந்து யூடியூபெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் வந்து இடையில வந்து எனக்கு ஸ்டடீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அதனால் இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதனால் நான் அப்படியே போயிட்டேன். நான் வந்து சரி ஓகே, இப்போ தான் எனக்கு லைஃப்பில் வந்து ஒரு ஃப்ரீ டைம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்ஃபேக்ட் நான் ஃபேஸ் எல்லாம் காமிச்சு வீடியோ சின்ன வயசுலேயே பண்ணி அதெல்லாம் இன்னும் யூடியூப்லேயே இருக்குது. பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷனு, அதுக்கப்புறம் காலேஜ் அந்த மாதிரி போனனால அந்த மாதிரி அப்படியே போயிடுச்சு. ஸோ இது வந்து இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சனால சரி ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு நீச்சில் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணதான். ஸோ எனக்கும் உங்களை மாதிரியே ரொம்ப நாளாக ஐடியா தான். இது வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக இதை தான் நான் பண்ணுறேன்னு சொல்லலாம். மற்றதெல்லாம் பாதியிலே விட்டுட்டேன் அந்த மாதிரி சொல்லலாம். டு யுவர் ஃபேமிலி சப்போர்ட் யுவர் ப்ராக்ரஸ்? எஸ், ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நான் ஏதாவது கொஞ்சம் ஏனோ தானோ, எனக்கு வந்து கன்சிஸ்டன்சி தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு எடுத்தால் கூட, இப்படிலாம் பண்ணாத, ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அம்மா கூட ரொம்ப பண்ணுவாங்க. என்னோடய ஹஸ்பண்டுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்பா எல்லாருமே. அண்ட் பெருசாக யாரும் எதுவும் பெருசாக மைண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா அவங்க நினைக்கல. ஸோ இது பண்ணாத அப்படின்னு சொல்கிற ஒர்க்குலாம் ஒன்றுமே இல்லை. சொல்லப்போனால் அவங்க கண்டுக்க கூட மாட்டாங்க. நான் வந்து பாருங்கள் எனக்கு யூடியூப் மானிட்டைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னபோது கூட அவங்கெல்லாம் வந்துட்டு அப்படியா, அவ்வளோதான், அப்படி தான் ரியாக்ட் பண்ணாங்க. ஸோ மோஸ்ட்லி என்னோடய வீட்டில் வந்து எல்லாருமே அந்த மாதிரி டைப் தான், பெருசாக எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் எனக்கும் ஒன்றும் பெருசாக தெரியல, அப்படியே போயிடுச்சு. ஹாய், எப்படி பட்ஜெட் போடுறதுப்பா சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நஸ்ரீன் பானு அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஸோ சேவிங்ஸ் பொறுத்தளவுக்கு நான் வந்து மணி ரிலேட்டட் வீடியோவும் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து இன்கம்மை வந்து இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு போதுமான இன்கம் வருது அப்படின்னா உங்களோட இன்கம் கேட்டகரி வச்சு நீங்கள் லாங் டேர்ம் ஒரு ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா நான் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவேன். ஆர் எல்ஸ் நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நான் வந்து அட்வைஸ் பண்ணுவேன். ஸோ பட்ஜெட் போடுறது எப்படின்னா அது ஒவ்வொருத்தவங்களோட இன்கம் பொறுத்து தான், அதை வந்து உங்களுக்குன்னு தனியாக சொல்ல முடியாது. பட் யாராக இருந்தாலும் ஒரு மந்த்லி 1000 அட்லீஸ்ட் சேவ் பண்ணாங்கன்னா இட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போஸ்ட் ஆஃபீஸ், அப்படி இல்லைனா ஏதாவது லாங் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 1000 rupees போடலாம்.
அண்ட் சேவிங்ஸ் பற்றி எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னொரு வீடியோவில் நல்ல டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு பேசிக்காக அதை சொல்லிக்கிறேன். அண்ட் LIDAR நான் அவங்க நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க, லிடார்னு வாசிப்பேன். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹாய் ஹூ இன்ஸ்பயர்ஸ் யூ ஃபார் மினிமலிசம் அப்படின்னு. நான் இதை இன்னொரு வீடியோலேயே நான் ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஊருக்கெல்லாம் போகும்போது நாங்கள் வந்து அம்மாச்சி அப்பாச்சி அப்படி தான் சொல்லுவோம் எங்களோட பாட்டியை. ஸோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். சொல்லப்போனால் அவங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸு சாரீலாம் எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. நிறைய விசேஷம் வரும். எனக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எதுக்குப்பா எடுத்துகிட்டு வரீங்க, ஆல்ரெடி நிறையா இருக்குப்பா, வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, ஒரு மாதிரி சலிச்சுக்குவாங்க. சாரீ வாங்குறதுக்கு சலிச்சுக்குவாங்க. அண்ட் நிறைய திங்ஸ் எல்லாம் பெருசாக எப்பயுமே விரும்ப மாட்டாங்க. வீடு வந்து என்ன தேவையோ அவ்வளோதான். அவங்களோட லைஃப் ஸ்டைலே அப்படி தான். ஸோ அவங்கெல்லாம் வந்து 6-7 குழந்தைங்கள்லாம் பெற்று வளர்த்து ஸோ லைஃப்பில் நிறையா பார்த்தவங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி லைஃப் சேச்சுரேட்டடாக இருக்கும்போது ஏன் நம்ம மட்டும் திங்ஸ் பின்னாடி போயிட்டே இருக்கோம்? அவங்க லைஃப் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கே. ஆனால் நமக்கு வந்து இப்போ 2 பேர் ஒர்க் பண்ணுறோம், 2 பேர் சம்பாரிச்சோம், இல்லை இவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து எனக்கு அவங்கள பார்க்கும்போது தோணுச்சு. ஸோ அவங்கள பார்த்து தான் நான் மினிமலிசம் அப்படின்னு ஒன்று. ஸோ அவங்கள ஆல்ரெடி மினிமலிசம் லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க. அதுக்கு இப்போ ஒரு மாடர்ன் ட்ரெண்டி நேம் மினிமலிசம் அப்படிங்கிறது தான். பொதுவாகவே எல்லாரோட ஆன்செஸ்டர்ஸ் அது எல்லாருமே அந்த மாதிரி தான் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ என்னோடய அம்மாச்சி தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன், அவங்களோட லைஃப் ஸ்டைல் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன். இன்ஃபேக்ட் ஃப்யூச்சரில் எனக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். அண்ட் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் ராகி கூழ் இதே தான் நானும் சாப்பிட போகிறேன். குட்டீஸ்க்கும் நான் கொடுக்க போகிறேன். அண்ட் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் மினிமலிசம் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபினான்ஸ் வீடியோஸ்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். பாய்.